எபிக்கோட ஆரம்பத்துல அந்த பிரசிடென்ட்டும் அந்த லேடி பயங்கர சந்தோஷமா அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கின்னு போறாங்க. அவங்களுக்கு என்னன்னா கூடிய சீக்கிரத்துல நம்ம சுஹான் ஆளு 3வது டியர் மார்ஷல் ஆர்டிஸ்டா இப்ப மாற போறான். அப்படி ஒண்டி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், இவங்க சிட்டிக்கு பெரிய அளவுல ரிசோர்சஸும் பெரிய அளவுல நிறையவே வரவேற்பும் கிடைக்கும். அதனாலயே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன இப்படின்னு அவங்க கொதிக்கிறாங்க. மத்தவங்களுக்கு புரியல. ஆமா, அவங்க யாரு கூடயாச்சும் லவ்ல இருக்காங்களா என்ன? ஏன்னா லவ் சிக்னஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தாதான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. முன்னாடி நம்ம பிரின்சிபல் அந்த டீச்சர் 2 பேருமே வருவாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, பிரசிடென்ட் ஊக்கு என்னாச்சு, எதனால அவங்க இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இன்டைரக்டா நம்ம சூஹானுக்கு ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிருப்பாங்களே, அதை அசிஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்களா. இவங்களும் அங்க ஜாலியா பாட்டு பாடுறது என்ன, குதிக்கிறது என்ன இப்படின்னு போவாங்க. அங்க இத பாக்குற இவங்களுக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா அசிஸ்ட் பண்றா அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அப்பனா இந்த 2 வயசானவங்க கூட பிரசிடென்ட் வந்து லவ்ல இருக்காங்களா என்ன இப்படி இருந்தா அங்க இருக்கிற ஆளுங்க யோசிப்பாங்க. இதுக்கப்புறம் சூஹான நோக்கி சீன் வரும். ஆளு பிரேக் த்ரூ பண்ணலான்னு பாக்குறான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த அட்டெம்ப்ட் பண்ணும்போது அங்க பவர்லாம் வரும், ஆனா ஃபெயில் ஆயிடுது. நம்மளும் விற மாதிரி இல்ல. ஏன்னா பிரசிடென்ட்டும் நம்ம டீச்சரு பிரின்சிபல் எல்லாருக்குமே நம்ம சூஹான் மேல பெரிய அளவுல நம்பிக்கை இருக்கு. அதனால நான் ஒண்ணு கண்டிப்பா விட மாட்டேன், கண்டிப்பா பிரேக் த்ரூ பண்ணுவேன். இதே மாதிரி ½ அன் அவர் அங்க போகுது. நம்ம சூஹான் பெரிய அளவுல எனர்ஜிய பாடியில அக்குமுலேட் பண்ணும்போது ஆளோட டிஷர்ட் அது எல்லாமே அப்படியே பிச்சிங்னு போகுது. அங்க இதே மாதிரி பிரேக் த்ரூ ஆகுது. ஆனா என்ன ஒண்ணு, மேல ஒட்டு துணி இல்ல, எல்லாமே அப்படியே பிச்சிங்னு போயிடுச்சு பவர்னால. நம்ம ஹீரோவோட பாடி முன்ன இருக்கிறத விட பல மடங்கு இப்போ என்னன்னு செய்ச்சு. சரி, என்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தலாம். பிளட் எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் இப்படின்னு ஒரே ஒரு அட்டாக் தான் ஆளு பண்ணுவான். பார்த்தா அட்டாக்கும் வேற லெவல்ல இருக்கு. டியர் 3னா சும்மாவா, இப்ப ஆளோட வைட்டாலிட்டி அது 1000ல இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, இத பத்தி நான் பிரசிடென்ட் ஊக்கும் அவங்க சொல்லணும். ஆனா அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகும், இந்த மாதிரி எதுவுமே ஆளு போடல. அங்க போட்டோவா கிளிக் அடிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் வேற கேக்குது. ஆமா, என்ன ஆச்சு, நீ இப்படியே என்ன மீட் பண்ணலாம் அப்படின்னு வரலான்னு யோசிச்சியா என்ன? ஏன்னா நீ ஒண்ணுமே போடல. அங்க அவங்களும் விடாம போட்டோஸா எடுப்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும், அப்படியே கைய வச்சுன்னு மறைச்சுன்னு உட்காந்து இருக்கான். இப்ப ஆளு டியர் 3 ரீச் பண்ணிட்டால, இத பத்தி அவங்க மத்தவங்களுக்கும் அவங்க தெரிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே சிட்டில ஆட நோக்கி வரும். அங்க நம்ம வேங்க வந்துட்டு, அப்பா அப்பா நான் இப்பதான் டியர் 2 மிஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஓ அப்படியா, ஆமா என்னாச்சு, எதனால நீங்க ரொம்ப காமா இருக்கீங்க? வெறும் எனக்கு 18 வயசு தான், அதுக்குள்ள நான் டியர் 2 மிஸ்டேஜ்ல இருக்கேன். அப்படியா, நல்ல விஷயம் தான். உனக்கு தெரியுமா நம்ம சூஹான்லாம் டியர் 3ல இருக்கான். இத கேக்குற ஆளுக்கு சுத்தமா அங்க நம்ப முடியல, எப்படி ஆளு அதை பண்ணான்னு. இதுக்கப்புறம் சிட்டில ஆடும் அந்த 3 பேருமே நம்ம சூஹான் முன்னாடி இருக்காங்க. நம்ம சூஹானுக்கு ட்ரெஸ் எதுவும் இருக்காதா, இதனால பிரசிடென்ட்டோட ட்ரெஸ் தான் அங்க கொடுத்திருப்பாங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். அங்க சிட்டில ஆடும் ஒரு புக்கை வந்து கொடுப்பாரு. அதுல ஏகப்பட்ட ஹை லெவல்ல இருக்க வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்மளும் அதை செக் பண்ணி பாக்குறான். ஆனா அதுல முக்காவாசி நம்மளுக்கு அங்க தெரியவே இல்ல. நீ பாக்குற இந்த ஹை லெவல் வாரியர்ஸ் இதுல நிறையவே கருப்பாடும் இருக்கு. சிம்பிளா சொன்னா வித்தியாசமா ஒரு கல்ட்டு கும்பலும் வித்தியாசமான ஆளுங்களை நம்ம பார்த்தோம்ல, அவங்களுக்கு அந்த கருப்பாடு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ண இருக்கு. அதனால அவங்க ஒன்னும் கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு டேலண்ட அப்படியே விட மாட்டாங்க. உன்னை ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்களே. நம்மளுக்கும் அந்த விஷயம் வந்து புரியுது. அவங்களும் அவங்க சொல்றாங்க, அதுக்கு நீ அந்த அளவுக்கு வரி பண்ணிக்க வேணாம். நார்மலா நீ இம்பீரியல் யூனிவர்சிட்டிக்கு போனா அங்க எல்லாருமே பணக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறது ஒரு சரியான டிசிஷனா இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்பனா அது சேஃப் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, ஆனா இதுவே மோடோ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியை பத்தி நான் சொன்னேன்னா அது ஒன்னும் அப்படி இல்ல. அவங்க ஒன்னும் உன்னோட பேக்ரவுண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ உன்னோட ஸ்ட்ரென்த், உன்னோட டேலண்ட், உன்னோட ஸ்கில் இதை ஒண்டி நீ ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். தாராளமா உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டனா அவ்வளவுதான், உன்னை மத்தவங்களால கொல்லவே முடியாது. அங்க இதேதான் சிட்டில ஆடவங்க சொல்லுவாரு. ஏன்னா பெட்டரான சாய்ஸும் அதாங்க பிரசிடென்ட்டும். அதனால நீ சிம்பிளா அங்க என்ன பண்ணுனா, அங்க 7 நாளுக்கான ஒரு டோர்னமெண்ட் ஏற்படும். அதுல உன்னோட பவரை நீ காட்டணும், நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு அவங்களுக்கு தெரிவிக்கணும். அப்படி நீ பண்ணிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன்னை யாராலையுமே தொட முடியாது. பிரின்சிபல் மீது விஷயத்த அங்க பாத்துப்பாரு. அவ்வளவுதான். இதனால நம்மளும் மோடோ மார்ஷல் யூனிவர்சிட்டிக்கே போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறான். சிட்டில ஆடவங்க சொல்றாரு, மோடோ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு நீ போறேன்னா இங்க பண்ண மாதிரி எதுவும் ஃபியூரியஸான விஷயமா அங்க பண்றதப்பா. நான் எதுக்காக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அங்க பண்ண போறேன், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். கவலைப்பட வேணான்னு எப்படி உன்னால சொல்ல முடியும்? மார்ஷல் பேஸ்ல ஏகப்பட்ட ஆளுங்களை மூச்சு விட்டேன், கல்ட்டு கும்பலையும் நீ மூச்சு விட்ட. அது பத்தாதுன்னு ஒரு ட்ரைனிங் கிரவுண்டுக்கும் போயிட்டு ஏகப்பட்ட ஆளுங்களை துவச்சி ஏத்துட்டேன். அப்படியா? ஆனா எனக்கு வந்து தெரியலையே அந்த மாதிரி நான் பண்ணனானு. சரி சரி, ஆமா அந்த ட்ரெஸ்ஸ பத்தி நான் கேட்க மாட்டேன். நீ தான் நம்ம சிட்டியோட நம்பர் 1 ப்ரோடஜியா இருக்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்? இத பாக்குற நம்ம பிரசிடென்ட்டும், அது என்னோட சாய்ஸ் தான், நல்லா இருக்குல்ல? பிரசிடென்ட்டும் அவங்களோட சாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவ்வளவுதான், அங்க எதுவுமே சொல்ல முடியல.
நல்லா இருக்கு சுஹான், இது உனக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுது. அப்படியா சிட்டிலாடு, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏர்போர்ட்டை நோக்கி வரும். அந்த இடத்துல நம்ம சிட்டிலாடு யாரோ ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. அங்க புதுசா ஒரு பர்சன் வரான். இவன் தான் இப்ப நடக்க போற அந்த காம்படிஷனுக்கு இன்சார்ஜா ஆள் இருக்க போறான். ஆளோட பேரு வாங்லிங் டாவ், நம்ம வாங்குனே சொல்லலாம். ஆளு ஒரு டியர் 5ல இருக்க ஒரு வாரியர். ஆளுக்கு என்னன்னா இங்க வந்து எப்படியோ டியர் 2ல தான் இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிச்சுன்னு வருவாரு. அவங்கள போய் நான் எக்ஸாமினேஷன் பண்ணுமா? உடனே நம்ம சிட்டிலாடும் இல்ல நீ அப்படி ஒண்டி குறைச்சி இடப்பட வேணாம். ஏன்னா ஒரு பர்சன் இருக்கான், ஆளுக்கு 18 வயசு தான் ஏதோ ஆகுது. அதுக்குள்ளேயே ஆளு டியர் 3ல இருக்கான். நீ வந்து அவனை பார்த்தே ஆகணும். அவ்வளவுதான். இதை கேட்டோனே வேங்க் ரொம்ப எக்ஸைட் ஆகுது. அப்படியா, நான் வந்து பார்த்தாகணும், அவன் எங்க இருக்கான் சீக்கிரம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ட்ரைனிங் ஏரியாவை நோக்கி வரும். அந்த இடத்துல காம்பேக்ட், வைட்டாலிட்டி இது எல்லாத்தையுமே நிறைய பேர் டெஸ்ட் பண்ண இருப்பாங்க. பிரசிடென்ட்டும் ஆமா அவரு வந்து வருவாரா இல்லையா, எங்க போனாரு அவரா, ஆல்ரெடி நம்ம சூஹான் கிட்டதான் அவரு இருக்காரு. அவரும் நம்ம சூஹான் கிட்ட வந்துட்டு சூஹான் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுப்பா இப்படின்னு அங்க நல்லா போட்டோ எல்லாம் எத்தனை இருக்காரு. அவருக்கு தெரியும் நம்ம சூஹான் வந்து பெரிய அளவுல பாப்புலர் ஆக போறான்னு. அதான் ஆளு போட்டோ எல்லாம் எத்தனை இருக்கான். அங்க அவங்க 2 பேரோட மைண்ட் வாய்ஸும் யாரையா இவன் இந்த அளவுக்கு ஷேம்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே. இதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் வந்து ஆரம்பிக்க போது டியர் 2க்கு மேல இருக்கிறவங்க வேற ஒரு சிட்டிக்கு போற மாதிரி இருக்கும். ஆனா அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு அவங்க 3 பேருமே சொல்லவே இல்ல. சூஹான் அதை பத்தி யோசிச்சு கோமாவறான். அந்த இடத்துக்கு அந்த யானை, அந்த பொண்ணு, நம்ம வேங்கு, ஜிங் 3 பேருமே வந்திருக்காங்க. அங்க ஜிங்கும் கேக்குறான், ஆமா நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் நீ டியர் 2ஓட மிஸ்டேஜுக்கு ரீச் பண்ணிட்டியாமே, அதான் உனக்கு தெரியுமே. அங்க யாரோ ஒருத்தங்களுக்கு வைட்டாலிட்டி டெஸ்ட் வந்து ஏற்பது வேற யாரும் இல்ல, நம்ம சூஹான் தான். எல்லாருக்குமே நம்ம சூஹானை பார்த்தோன்னே அங்க தெரியுது ஆளுதான் இந்த சிட்டியோட ஒரு புரோட்டேஜ் மாதிரின்னு. நிறைய பேருக்கு ஆளு எந்த டியர்ல இருக்கான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா டியர் 2ஓட மிஸ்டேஜ்லயாச்சும் அவன் இருப்பான் கண்டிப்பா. அங்க வைட்டாலிட்டி டெஸ்டும் ஆரம்பிக்க அங்க ஒரு பயங்கரமான ஆராப்பாரவும் 1005 அப்படின்னு வரும். ஜிங்கோ நம்ம வேங்க பாத்துக்கினே சொல்றான், டேய் இந்த இடத்துல நீதான் பெரிய ஆளா இருக்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா பாரு அவன் டியர் 3ல இருக்கான். வேங்கால என்ன சொல்ல முடியும், அவனுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி அங்க தெரியும். இது இம்பாசிபிள், நம்மளோட லைஃப் டைம்ல அவன் அளவுக்கு எல்லாம் நம்மளால ரீச்சே பண்ண முடியாதுப்பா. அங்க மத்தவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. ஏன்னா 1005 டியர் 3ல இந்த வயசுல ரீச் பண்றதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம். நம்ம சிட்டில இந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர்ஸான பர்சன் இருக்கான், அவன் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு போக போறான் அப்படின்னு நினைச்சா இது ஒரு மிராக்கல் மாதிரி இருக்குப்பா. ஆமா உனக்கு தெரியாதுடா, அவனோட பவர் அது பிரின்சிபலுக்கும் மேல இருக்கான். ஆளு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். முன்னாடி நம்ம சூஹானோட ஃப்ரெண்டுக்காரன் இருப்பான். அவன் இதெல்லாம் கேட்கும் போது ஆளு தன்னைய சூஹானோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் நான் தான் இது வரைக்கும் நம்ம சூஹானுக்கு ப்ரொஃபஷனலான ஸ்பாரிங் பார்ட்னரா இருந்திருக்கேன். அங்க இதை கேட்கிற மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகும், நம்ம ஏன் அப்படி இல்லன்னு. நம்ம ஜிங்கோட அப்பா, யானோட அப்பா, அவங்க 2 பேருக்கும் நம்ம சூஹானை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுது. அங்க ஜிங்கோட அப்பாவுக்கு நம்ம ஜிங்கு அவன் ஒரு பொண்ணா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவரு யோசிப்பாரு. அங்க யானோட அப்பாவா, அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம யானை நல்லா ரிசர்வ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம சூஹானை என்னோட கைக்குள்ள நான் போட்டுக்கணும் இப்படின்லாம் அவரு யோசிப்பாரு. பிரசிடென்ட்டும் நம்ம சிட்டிலாடு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க வேங்கு ரொம்ப ஆச்சரியமா நம்ம சூஹானை பார்த்துதான் யோசிக்கிறான். ஏன்னா நம்ம சூஹான் கிட்ட அபாரமான டேலண்ட் இருக்கு, ஆளு நிறைய இடத்துக்கு போயிருக்கான். ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேலண்டடான பர்சனை பார்த்ததே இல்ல. நான் இந்த சிட்டில அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்ல. அப்படி நம்மால கிட்ட எல்லாமே இருந்தா அவ்வளவுதான். இப்போதைக்கு டியர் 4லயாச்சும் அவன் இருப்பான். நம்ம சூஹான் வெளியில வரான். வெளியில அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சூஹான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன்னோட பேபிஸ் வேணும் அப்படின்னு அங்க கத்துவாங்க. அட யாரா இவங்க எல்லாரும் முன்னாடியும் அன்கம்ஃபர்டபிள் ஆக்குறாங்க அப்படின்னு தான் நம்மால யோசிப்பான். இதுக்கப்புறம் அந்த 3 ஜீனியஸ் நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே அங்க கேபிட்டல் சிட்டிக்கு போற மாதிரி இருக்கு. அவங்க ட்ரெயின் வழியா தான் போகணும். ஆல்ரெடி நம்ம ஹீரோ மாதிரியே நிறைய பேர் அங்க வந்திருப்பாங்க ஒரு கேபிட்டல்ல இருந்து. நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ள வந்தோடனே நம்ம ஆளுங்க முன்னாடி அவங்களோட பவர்ஸ பயங்கரமா வெளிப்படுத்துவாங்க. இங்க நாங்க தாண்டா எல்லாமே, எங்க முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு. பின்னாடி நம்ம யானோ உங்களை நம்ம என்ன பண்றது, கண்டிப்பா இவங்களை நம்ம அப்படியே விடக்கூடாது, டெலிகனேஸ் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு போவா. ஆனா அதுக்குள்ள நம்ம சூஹான் அவனோட பவரை வெளிப்படுத்த ப்ளூ கலர்ல ஒரு ஆரா அப்பியர் ஆகுது. அதுவும் டிராகன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆராவை பார்த்தோன்னே அவ்வளவுதான் அவங்களுக்கு சுத்தமா இல்ல. நம்ம சூஹானு டியர் 3ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அங்க புரியுது. எல்லாருமே வாய மூட்டு கம்முன்னு இருக்காங்க. அங்க பின்னாடியே நம்ம வேங்கும் யோசிக்கிறான், சூஹானோட பவர் அது ஆக்சுவலா டியர் 3ஓட மிடில் ஸ்டேஜ் அதுலயாச்சும் இருக்கும். ஆமா இல்லையா பின்ன நம்ம சூஹான் உண்மையிலேயே ஆசம்பா. அதே மாதிரி நம்ம ஆளுங்க உள்ள போறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல என் கிட்ட இவங்க யாருமே வச்சுக்க மாட்டாங்க. அங்க மத்தவங்களும் அதே மாதிரி யோசிப்பாங்க, தப்பி தவறி கூட இவன் கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது. அங்க இதுக்கப்புறம் நம்ம வேங்கு சிங்கு யான் அந்த பொண்ணு கிட்ட அவன் கேக்குறான், ஆமா நீங்க எல்லாம் எந்த யூனிவர்சிட்டிக்கு போறீங்க? அப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாருமே ஒரே யூனிவர்சிட்டியா இருக்கிற அந்த மோடோ மேஜிக்கல் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு தான் போறாங்க. இதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாருமே என்னோட காம்ராட்ஸா இருக்க போறீங்க ஃபியூச்சர்ல. சரி
மோடோ மேஜிக்கல் யூனிவர்சிட்டி, நான் இதோ வரேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும் சொல்லி ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. ஃபர்ஸ்ட் ஏத்தோனே ஒரு 2 பசங்க வராங்க. நம்ம சூஹான் இதுக்கு முன்னாடி கிராண்ட் மாஸ்டர் டியான் கூட ஒரு அகாடமிக்கா போயிட்டு வச்சு வாங்கியிருப்பாங்க நிறைய பேரை. அந்த ஆளுங்க தான் இவங்க. அந்த பையனும் வந்துட்டு, சூஹானு கண்டிப்பா இந்த மார்ஷல் எக்ஸாம்ல உன்னை பீட் பண்ணாம விட மாட்டேன். அப்படியா, ஓகேதான். ஆமா சூஹானு, உனக்கு என்ன இவங்களெல்லாம் தெரியுமா என்ன? அதுவா, கிராண்ட் மாஸ்டர் டியான் அவரு இதுக்கு முன்னாடி வெவ்வேறு சிட்டிக்கு என்ன கொண்டு போனாரு. அந்த டைம்ல நான் ஸ்பாரிங் பண்ண ஆளுங்க தான் இவங்க. அங்க நெக்ஸ்டா ஒரு பொண்ணுங்க கேங் வரும். அதுலயும் ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு இருக்கா. சூஹான், கண்டிப்பா இந்த வாட்டி நீ ஒன்னும் ஜெயிக்க மாட்ட, நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அப்படியாமா, சரி பேட்டில்ல பாக்கலாம். நெக்ஸ்டா தரியா ஒரு பர்சன் வரா. சூஹான், ஃபைனலி அந்த ரிவெஞ்சுக்கான டைம் வந்துச்சு. அப்படியாப்பா, சரி பேட்டில்ல பாக்கலாம். இதே மாதிரி சூஹான் சூஹான் சொல்லிங்கன்னு ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. அங்க மத்தவங்களுக்கு எல்லாம் புரியல. ஆமா, இந்த சூஹானு இவன் வந்து யாருப்பா? ஒரு சிட்டில இருக்க ப்ரோட்டேஜிஸ் எல்லாம் வந்துட்டு அவனை எதுக்காக மீட் பண்ணணும் எனக்கு தெரியலப்பா. ஸ்டார் சிட்டில அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறானா என்ன? இப்படின்னு தான் நம்ம சூஹானை பத்தி எல்லாருமே யோசிப்பாங்க. அங்க நம்ம சிங்கும் கேக்குறான், ஆமா அந்த கிராண்ட் மாஸ்டர் டியானு அவரு அப்படி உன்னை என்னதான் பண்ணாரு? எதனால எல்லாருமே உன்னை பார்க்க இப்படி வராங்க? அங்க யானுக்கு புரியுது. அப்பனா இப்படி சொல்லாதப்பா. அதாவது அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையுமே 1 by 1 போயிட்டு நீ பீட் பண்ணிருக்க அதானே? அப்படியே வச்சுக்கோ. இதுக்கப்புறம் அவங்க வர வேண்டிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்க இருந்தா அந்த 7 நாளுக்கான ட்ரைனிங் அது வந்து ஆரம்பிக்க போது. இவங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஒரு சீக்ரெட் ரிலியமுக்கு போக போறாங்க. அந்த ரிலியத்தை பத்தி என்ன பேசப்படுதுன்னா, அதுக்குள்ள பயங்கர ரேரான ஐட்டம், ட்ரெஷர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கான். எல்லாருக்குமே அதை பார்க்கணும், உள்ள போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இப்ப ஆங்ஜூ அகாடமில இருந்து ஒரு பர்சன் அங்க வரானா, அதுக்காக அங்க பசங்க எல்லாம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அங்க மத்தவங்களுக்கு எல்லாம் கடுப்பா இருக்கும். அங்க ஆக்ஸோட இருக்கிற அந்த பர்சனும், அட நம்ம இதுக்கெல்லாம் போயும் அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், வேறமா நம்ம சூஹானுக்கு வெல்கம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஹாங்ஜூ அந்த அகாடமில இருந்து ஒரு பர்சன் அங்க வரான். இவனோட பேரு சாங் டியான் யாங், நம்ம சாங் அப்படின்னே சொல்லலாம். இவன் தான் அந்த சிட்டியோட ஒரு நம்பர் 1 ஸ்டூடெண்ட். ஆளு Tier 3ல இருக்கான். ஆளு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸையும் அவங்க உடைச்சிருக்கான். அதனாலயே ஆளுக்கு ஒரு பெரிய மரியாதையும் இருக்கு. இதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்தவனே பயங்கரமா ஆறா வெளிப்பாத்தீங்கன்னே, ஆமா சூஹானு, கேங்லே, லூடாவ் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, சீக்கிரம் வெளியில வர சொல்லு இப்படின்னு ஆளு அவனோட Tier 3க்கான பவரை வெளிப்பத்த இங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அப்பனா இந்த சாங் அவனும் என்ன Tier 3ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா? அங்க சாங் ஒண்டிதான் Tier 3யான்னு கேட்டா அதான் கிடையாது. ஒரு சில பேரு Tier 3ல தான் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு, என்னப்பா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஏதோ Tier 3ல இருக்க ஒரு பயங்கரமான பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்க, இங்க நீ ஒண்டிதான் இல்ல மத்தவங்களும் இருக்காங்க. அப்படியா, உண்மையிலேயே இது ரொம்ப எக்ஸலண்டான விஷயமா இருக்கு. ஒன்ஸ் அந்த சீக்ரெட் ரிலேயத்துக்குள்ள போயிட்டா உங்க எல்லாரையுமே 1 by 1 நான் மொத்தமா முடிக்கலான்னு இருக்கேன். அப்படியாப்பா, இந்த மாதிரி ரொம்ப ஆர்வம் இருக்கிறதெல்லாம் தப்பான விஷயம் இல்ல. நான் இதுவே நீ தோத்து போறதுக்கு ஒரு விஷயமா கூட மாறலாம். அதனால நல்லா யோசிக்கப்பா. அதே மாதிரி அந்த சூஹான் அவனை பத்தியும் நீ மறக்க வேணாம். அந்த சூஹான் அவனை பத்திய பேசுற ஆளு வெறும் ஒரு Tier 2ல இருக்க ஒரு ட்ராஷ், அவ்வளவுதான். அப்படியா, கொஞ்சம் பின்னாடி பாரு, அந்த Tier 2ல இருக்க ட்ராஷே வந்துட்டான். ஆனா இவங்களுக்கு அங்க தெரியல நம்ம சூஹானு இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்னு. நம்ம சூஹானும் அங்க வரான். பின்னாடியே நம்ம வாங்குவோம். ஆமா, எதுக்காக அவனும் ஒரு மாதிரி பாக்குறான். நம்ம சூஹான் வரும்போது கைய வச்சு அப்படியே உன்னை மொத்தமா முச்சிடுவேன் அப்படின்னு செய்கையிலேயே ஆளு சொல்றான். அங்க கேக்குறான், ஆமா இவன் வந்து உன்னால பீட் செய்யப்பட்ட ஒரு ஸ்டூடெண்டா என்ன? ஆனா இப்பயும் ஆளு இந்த அளவுக்கு ரொம்ப அரகண்டா இருக்கான்ப்பா. ஆனா நம்மளுக்கு ஐடியா இல்ல, இந்த மாதிரி இந்த பர்சனை எங்கேயோ பார்த்த மாதிரி. பின்னாடியே ஒரு பர்சனும் நம்ம டியான் கிட்ட கேக்குறான், ஆமா நீ சொன்ன அந்த சூஹான் அந்த பையன் வந்து இவன் தானோ? ஆமா அதேதான், இந்த பையன் தான் அந்த சூஹான். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, ஆளு ஒரு பெரிய ஆளா இருப்பான் அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா இவன் பாக்குறதுக்கு ஆர்டினரியா தான் இருக்கான். இப்பதான் இந்த பர்சனை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இவரோட பேரு பை சிங், நம்ம பை அப்படின்னே சொல்லலாம். பை, உண்மையை சொன்னா உனக்கு சுத்தமா ஐடியா இல்லன்னு நினைக்கிறேன் நம்ம சூஹானோட பவரை பத்தி. எனக்கு உன்னோட கண்களை நினைச்சா கவலையா இருக்கு. உன்னோட கண்கள் கொஞ்ச நாளாவே ரொம்ப புவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளோட அஃபினிட்டி எல்லா ஆட்ரிபியூட்லயும் 100ல இருக்கு. 7 ஆட்ரிபியூட்டை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஆட்ரிபியூட் ஃபியூஷன் அதெல்லாம் நம்ம ஆளுக்கு சுலபமான விஷயம். அப்படியா, ஆனா நான் பார்க்காத வரைக்கும் அந்த விஷயத்த என்னால நம்ப முடியாது. அங்க பயம் வந்துட்டு, அவ்வளவுதான் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும், வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் இப்படின்னு அவரும் அவரோட பிரஷர் அங்க வெளிப்பத்த, அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஆளுங்களால சுத்தமா அங்க நிக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுவாங்க. அவங்க பெரிய லெவல்ல இருக்க ஒரு கிராண்ட் மாஸ்டர்னால நம்ம சூஹானுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் நிக்க. இப்பதான் ஒரு ரூல்ஸ பத்தி சொல்றாரு. இப்போ இவங்க போக போறது சீக்ரெட் ரிலியம். கிட்டத்தட்ட 7 நாளைக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட கொடூரமான பீஸ்டுங்க 1ல இருந்து level 4 வரைக்கும் இருக்கும். அதுங்களை கொல்ற மூலமா பாயிண்ட்ஸ் அவங்க கிடைக்கும். மேப்ல அந்த பீஸ்டுங்க எங்க இருக்கு அப்படின்னு ஷோ ஆகும். Tier 4ல இருக்க ஏர்லி ஸ்டேஜோட பீஸ்ட் எல்லாம் இருக்கு. அதோட பாயிண்ட்ஸ் உண்டி கிட்டத்தட்ட 10,000. Tier 4 அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஆளுக்கு புரியுது, அது வந்து ஒரு டிராகன் தானே. டிராகனையும் அவங்க டிஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஆளுங்க. கொடூரமான பீஸ்டுங்களை கொண்டு உங்களால பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இது ஒண்டிதானு கேட்டா அதான்
கிடையாது. உள்ளுக்குள்ள நீங்க இருக்கும் போது உங்க கூட இருக்கிற ஒரு பர்சனையும் பீட் பண்ணும்போது அங்கேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு இதுலயே அங்க புரியுது உள்ள ஏகப்பட்ட சண்டை இதுக்காகவே அங்க ஏற்பட போகுதுன்னு. அதே மாதிரி இவங்களுக்கு அங்க பிரேஸ்லெட்டும் கிடைக்குது. இது வழியா மேப் வர வச்சு ஒரு பீஸ்ட் மத்தவங்களோட லொகேஷன் அதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்க முடியுமா. அவ்வளவுதான், ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி விட சீக்கிரட் ரிலேயத்துக்குள்ள இவங்களால இப்ப போக முடியும். அங்க எல்லாருமே 1 by 1 அவசரமா அதுக்குள்ள போறாங்க. நம்ம ஜிங்கும் நம்மால உள்ள வர சொல்லுவான். ஆனா நம்ம சூஹான் போற மாதிரி இல்ல. நம்ம சூஹான் வரமாட்டான், நீ வா உள்ள. நம்ம சூஹான் மத்தவங்களை பீட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கான். இப்படின்னு நம்ம ஜிங்க நம்ம யாங்கு உள்ள கொண்டு போறான். நம்ம ஹீரோவோட பிளானும் அதான். உள்ள எப்படியோ அந்த பீஸ்டுங்களை கொண்டா பாயிண்ட்ஸ் அங்க கிடைக்கதான் போகுது. அது கூடவே அப்படியே ஸ்டூடெண்ட்ஸையும் பீட் பண்ணா நிறையவே பாயிண்ட்ஸ் இன்னமும் கேதர் ஆகும். எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அங்க டியானோ, அட சூஹானு வந்து கொஞ்சம் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது ரொம்ப நன்றி டியானு, இதோ வரேன். அங்க அவ்வளவுதான், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணின்னு டீ எல்லாம் குடிக்கும் போதே ஒரு கேட்பாரு, உன்ன மாதிரியே டியர் 3ல இருக்க ஆளுங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீ ரொம்ப கான்பிடென்டா இருக்கியா அவங்களை ஜெயிக்க முடியும்னு? எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும்னு. ஆனா நம்ம டியானு, அடே நீ வந்து ரொம்ப ஹம்பிள் ஆனவன்னு எனக்கு தெரியும்டா, அதுக்கு நீ இப்படி எல்லாம் சொல்ல வேணாம். பாய் உனக்கு தெரியுமா நம்ம சூஹான் இருக்கான்ல, ஆல்ரெடி 7 நாள் ஒரு 35 பேரை மொத்தமா ஆளு மூச்சு விட்டா அதுல டியர் 3 டியர் 4 ஆளுங்க தான் மொத்தமா இருந்தாங்க. ஆயால சுத்தமா அங்க நம்ப முடியல. ஆமா அவரு சொல்றதெல்லாம் உண்மையான அது உண்மைதான். ஆனா 7 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 8 நாள். அது கூடவே டிமானிக் கல்ட் ஆளுங்களையும் நான் மொத்தமா முச்சு விட்டேன். அடே நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீ உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான போலியே. இதுக்கப்புறம் அந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ வரான். அந்த போர்ட்டலுக்குள்ள வந்தோடனே ஒரு 2 கொடூரமான பீஸ்டுங்க அங்க இருக்கு. ஒரு டைகரு, ஒரு கொடூரமான பேரு. பரவாயில்ல, உள்ள வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு கொடூரமான பீஸ்டா. அந்த பேரு வெறுமா ஒரே ஒரு அடிதான் அடிக்கும். அந்த டைகர் ரொம்ப தூரமா போய் விழும். டைகரோட நிலைமையும் மோசமாவது, திரும்ப அது தாக்கி முடிக்கலான்னு வரும். ஆனா அதுக்குள்ள நம்மால பாயறான். ஆட்ரிபியூட் ஃபியூஷனை வச்சு ஒரே அடியில அந்த பேரோட கதையும் அப்படியே முடியுது. ஒண்ணு முடிஞ்சிச்சு, இப்போ இன்னொன்னா இருக்கிறது அந்த டைகர். அதை ஒண்டிதான் அதையும் முடிச்சிடலாம். அங்க டைகரை பார்த்தா டைகருக்கு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே சுத்தமா அங்க அல்ல, அதுவா தெச்சிக்கணும் ஓட ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதுவும் மேல ஏறி தப்பிக்கலான்னு பாக்கும். ஆனா நம்மால விடுவானா, மேலேயும் வந்து நிக்கிறான். 9 ஸ்பியர் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்க கொடுக்கலான்னு போவான். அந்த டைகரு பாவம் ஒரு பூனை மாதிரி பயங்கரமா நம்மால கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கும், மியா மியாவுன்னு. அந்த அட்டாக்கும் படலான்னு போவோம். இதுவரை இப்படி கெஞ்சுதான், இதனால அட்டாக்க அப்படியே திருப்பி விட பின்னாடி தாரம் மட்டமா அந்த இடமே அழியும். நம்மளுக்கு புரியல, என்னடா இது ஒரு டைகரா ஒரு பூனை மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிருக்கு. இதனால ஆளு மன்னிச்சு வர்றான். சரி இந்த மாதிரி நான் உன்னை மன்னிச்சு வர்றேன், மத்த பசங்களா இருக்க அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போகணும். அதே மாதிரி எந்த இடத்துல பெரிய பெரிய பீஸ்டுங்க இருக்கும் அங்க என்ன கொண்டு போகும். மியாவ் மியாவும் சொல்லாம உன்னோட குரல்ல நீ உரும்பு என்ன. அவ்வளவுதான், அதுவும் நம்மால சீனா மேல வச்சு அப்படியே பயங்கர வேகமா கொண்டு போகும். ரொம்ப கொடூரமான பீஸ்டுங்க எனக்கு வேணும் சீக்கிரம். இதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ஜெயிண்டான ஒரு கொரிலா இருக்கும். அதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 30 மீட்டர் அளவுக்கு செம்ம பெருசா இருக்கும். அது ஒரு டியர் 3ல இருக்க ஒரு கொரிலா தான். அந்த பேரை பார்த்ததுக்கே அந்த டைகருக்கு சும்மா அல்ல. 30 மீட்டர்ல இருக்க ஒரு மிருகத்தை பார்த்தோன்னே அதுக்கு சுத்தமா அங்க அல்ல. அந்த கொரிலா எப்படின்னு தெரியல, நம்ம ஹீரோ பின்னாடி தான் இருக்கான் அப்படின்னு அதுக்கு தெரிய போகுது. அதுவும் திடீர்னு அது கையில இருக்க உடன் ஸ்டிக்கை வச்சு பயங்கர வேகமா தாக்குது. அதுவும் அங்க பட்டிருக்கும். ஆனா நல்ல வேலை, சைக்கிக் பவரை வச்சு அந்த டைகரையும் அவனையும் எப்படியோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். டைகரு நீங்க எந்த கண்டிப்பா உனக்கு ஆபத்தா இருக்கும், நீ வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல இரு, நான் இதை முச்சிட்டு வருவேன், நீ ஓடி போகலான்னு பார்த்தான்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், தேடி வந்து கொள்ளுவேன். அதுக்கும் அங்க பயமாயிடும். அதனாலேயே அதுவும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லும். சூஹானும் அது மேல ஓடும் போது யோசிக்கிறான், இதோட சைஸ் அது மேசிவா இருக்கலாம், 30 மீட்டருக்கு. என்னதான் அது மேசிவா இருந்தாலும் கடைசியில இது டியர் 3ல இருக்க ஒரு பீஸ்ட் தான். கண்டிப்பா என்னால இதை முடிக்க முடியும். கிட்ட ஆளு போறான், அதோட வாயிலிருந்து பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும். இதோட வாயை ஃபர்ஸ்ட் நான் முடிக்கணும். அங்க ஸ்பியர்ல லைட்னிங் ஸ்ட்ரைக்க வச்சு வாயிலேயே இருக்கிறான். அங்க பல்லெல்லாம் அப்படியே கீழே விழும். பண்ண அட்டாக்கோட இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதனால அதுவும் பொத்து நாங்க விழும். அந்த பெரிய உடன் ஸ்டிக்கை பார்த்து நம்மால யோசிக்கிறான், இதோட சைஸ் பெருசா இருக்கு, ஆனா கணக்கு போட்டு பார்த்தா எப்படியோ ஒரு 70 டன் ஆச்சு வரும். ஆனா டியர் 3ல இருக்க கண்டிப்பா இதை லிஃப்ட் பண்றது ஒன்னும் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரிச்சுவல் எனர்ஜியை வச்சு ஆளு தூக்க ஆரம்பிக்கிறான். அவனோட ஓவர்லாட் பாடி ரொம்ப அசால்ட்டாவே இதை தூக்குது. அந்த கொரில்லாவும் எழுதுக்கும். நம்மால அந்த கட்டியை வச்சு பயங்கரமா வாயிலே ஒரு அடி போறான். முகம் கழுத்து இதே மாதிரி தொடர்ந்து வாங்குன்னு வச்சு வாங்குறான். அங்க வெளியில எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. உண்மையிலேயே அந்த சூஹான் அவன் என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாச்சா, எப்படி அவன் இந்த அளவுக்கு மாஸ்டரஸா எல்லாத்தையும் பண்ணிருக்கான். அங்க டியானோ, ஹேய் பாத்தியா நான் அதான் சொன்னல, அவன் பாரு ஒரு நாயை கொள்ற மாதிரி எப்படி ஒரு எலைட் மாஸ்டரை வச்சு வாங்குறான்னு. பாய்க்கும் அவ்வளவு ஷாக்கு. ஆமா இந்த அசஸ்மெண்ட் இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ரொம்ப கொடூரமா போக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சதை விட இவன் கொடூரமா இருக்கான்பா. ஜெயிண்டான கொரில்லா அது இப்ப காலி. வாட்ச் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் நம்மளால கிட்ட இருக்கு. கிராண்ட் மாஸ்டர் பாய் வந்து அப்பயே சொன்னாரு, இதை வச்சு பீஸ்டுங்களா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும்னு. அதே மாதிரி மத்தவங்க என்ன பாயிண்ட்ல இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே
எல்லாமே நம்ம சூஹானோட பாயிண்ட் அங்க இருக்கு. அந்த பெரிய ஜெயிண்டான கொரில்லாவை டிஃபீட் பண்ணதுக்கே 2000 பாயிண்ட் அங்க கிடைச்சிருக்கு. அந்த பேரு அதுக்கு 100 பாயிண்ட். அந்த சாங் அந்த பர்சன் தான் செகண்ட் பொசிஷன்ல 800 பாயிண்டோட இருக்கான். அப்ப நான் அவனை பீட் பண்ணா கண்டிப்பா என்னால அதுல இருக்க பாதி 400 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆளு இன்னமும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணல. இப்போதைக்கு நம்ம பெரிய பெரிய பீஸ்டுங்களே போயிட்டு ஹன் பண்ணலாம் இப்படின்னு அந்த டைகரை தேடி நம்மால போக ஆரம்பிக்கிறான். மத்தவங்களும் நம்ம சூஹானோட பாயிண்ட்ஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. அவங்களுக்கு ஐடியாவே இல்ல எப்படி நம்ம சூஹானோட பாயிண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஹையா இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. சூஹானு வெறுமா ரெண்டு பீஸ்ட தான் கொண்டு இருக்கான். ஒன்னு பேரு, இன்னொன்னு ஒரு பெரிய ஜெயிண்டான கொரில்லா. இந்த அளவுக்கு அவனுக்கு பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பா அந்த கொரில்லா பீஸ்ட் அது இன்னமும் ஸ்ட்ராங்கரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க சாங்கும் அதே மாதிரிதான் ஸ்டாட்ஸ் எல்லாம் அங்க பாப்பான். அதுல சூஹான் தான் டாப்ல இருக்கான். அதுலயும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டைப்ல இருக்க ஜெயிண்டான ஒரு கொரில்லா பீஸ்ட நம்மளால கொண்டு இருக்கான். அதனாலதான் இவனுக்கு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கா. ஒண்ணு அந்த கொரில்லா பீஸ்ட் ரொம்ப வீக்கா இருந்திருக்கும். அதனாலதான் அவளுக்கு இந்த அளவுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சரி அப்பனா இதான் விஷயம்னா நானும் போயிட்டு ஒரு ஸ்பெஷல் டியர்ல இருக்க பீஸ்ட முச்ச விட்டுறேன். மேப்ல ரெட் கலர் டாட் மாதிரி ஏதோ ஒரு லொகேஷன் அங்க காட்டும். அங்க போய் பார்த்தா சாங் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா டியர் 3ல இருக்க ஒரு ஸ்னேக் பீஸ்ட் அங்க இருக்கு. சூஹானு வெறும் டியர் 2ல தான் இருக்கான். அவன மாதிரி ஒரு பர்சனால டியர் 3ல இருக்க பீஸ்ட கொல்ல முடியுதுன்னா கண்டிப்பா என்னாலயும் இங்க முடியும். ஒரு சைடு நம்ம சாங்குக்கு பயமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம சூஹான் தான் அங்க டாப்லயே இருப்பான். அதை நான் நடக்க விட மாட்டேன். அதனால கண்டிப்பா நானும் இதை பண்ணுவேன் இப்படின்னு ஆள் பவரை வெளி பாத்தீங்கன்னு தாக்கலான்னு போவான். இதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஃபைட் போகுது. டெய்ல வச்சு நம்ம சாங் அது பறக்க விடும். இதனால சாங்கோட நிலைமையும் ரொம்ப மோசமாவுது. சாங்குக்கு சுத்தமா ஐடியா இல்ல சூஹான் எப்படி ஒரு ஸ்பெஷல் டியர்ல இருக்க பீஸ்ட கொண்டானோன்னு. பாக்குறதுக்கு இது வெறும் டியர் 3 மாதிரி தெரியலாம். இருந்தாலும் இது டியர் 3 இல்ல டியர் 4 ஆச்சிருக்கும். இப்ப என்கிட்ட வேற வழி இல்ல. நான் இங்கே இருந்தா கண்டிப்பா எந்த போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நான் தப்பிக்கணும். நம்மளால வேகமா ஓடி போறான். பீஸ்ட கொல்ல முடியலன்னா என்ன, மத்தவங்களை வச்சு என்னால பாயிண்ட்ஸை கேதர் பண்ண முடியும். கரெக்டா இந்த டைம்ல முன்னாடி ஏதோ ஒரு கேங்கோ போயின்னு இருக்கு. அவங்கள பார்த்த உடனே நம்ம சாங்க்கு ஆர்வமாவுது. பரவாயில்ல நானே யோசிச்சேன் யாரா மாட்டுவான்னு. அல்ல கிளி நீங்க மாட்டிக்கினீங்க. ஆனா ஆளுக்கு தெரியல நம்ம சூஹானு பின்னாதான் இருக்கானு. அப்போ எல்லாராலையும் பேசப்படுற அந்த சாங் அது நீதானா? அங்க யாருன்னு அந்த சாங்க்கு புரியல. அங்க யோசிக்கிற அத்தனுடைய அவ்வளவுதான். நம்மால அவங்க கிட்ட இருக்கிற கட்டையை வச்சு ஒரே ஒரு அடிதான். இதனால சாங்கோட நிலைமை ரொம்ப மோசமாவுது. ஆளு தள்ளி போய் விழுவான். முன்னாடி இருக்க கேங்கும் எப்படியோ டாச் பண்ணி அங்க தப்பிக்கிறாங்க. அப்புறம் நல்லா பார்த்தாதான் அங்க தெரியுது இது வேற யாரும் இல்ல டியர் 3ல இருக்கிற அந்த சாங். அவன் தான். அவனோட பவர் அது இருக்கிறதுலயே ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா என்னப்பா இவன் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போயிட்டானா அப்படின்னு ஆச்சரியமா இருக்காங்க. பின்னாடியே நம்ம சூஹானும் நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி பீஸ்ட கொல்லலாம் அப்படின்னு யோசிச்சேன். நடுவுல ஃப்ரீயா 400 பாயிண்டா இவன் மாட்டும் போது எப்படி என்னால அப்படியே விட முடியும்? நம்ம சூஹானா அவங்க பாப்பாங்க. பின்னாடி ஒரு கொடூரமான டைகரும் இருக்கு. அந்த கொடூரமான டைகரோட நம்ம சூஹானும் அவங்க கேக்குறான், ஆமா உங்க பாயிண்ட்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா சாமி என்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் பாயிண்ட்ஸ் இல்ல. என்கிட்ட ஆல்ரெடியே ஒரு 100 பாயிண்டோ ஏதோதான் இருக்கு. என்கிட்ட அது கூட இல்ல. தயவு செஞ்சு விட்டுருக்கல. நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பாயிண்ட் சொல்லிக்கிற மாதிரி பெருசா அவங்க கிட்ட எதுவும் இல்ல. இதனால ஆளு கட்டையை கொடுக்கறான். அங்க சாங் இருக்கால, அங்க சாங்க டீமா சேர்ந்து நீங்க தாக்குங்க. இதனால சாங் கிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும். ஆனா இதை கேக்குற அந்த பசங்களும் அதே மாதிரி அங்க பண்ணுவாங்க. ஆனா சாங்க 2 நிமிஷமா என்னதான் தாக்கியும் அங்க பாயிண்ட்ஸ்னு பெருசா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ சாங்கோட பாயிண்ட்ஸ் எடுத்துட்டான். திரும்ப அவனோட பாயிண்ட்ஸை இப்ப எடுக்க முடியாது. சரி உங்களை நான் திரும்ப டைம் வந்து அப்புறமா சந்திக்கிறேன். என்ன அங்க சூஹானை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாவுறாங்க. டியர் 3ல இருக்க ஒரு பயங்கரமான பீஸ்ட் அது. அந்த மாதிரி ஒரு பீஸ்ட மவுண்டா இவன் மாத்திட்டானா? இவன் உண்மையிலேயே மாசுப்பா. அப்பனா எல்லாராலையும் பேசப்படுற அந்த சூஹான் டாப் 1 ரேங்க்ல இருக்க அந்த பர்சன் அது வந்து இவன் தானா? நம்ம பாயே ரொம்ப ஆச்சரியமா இருப்பாரு. ஏன்னா நம்ம சூஹானு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம சாங்க இன்னமும் பயங்கரமா அடிக்க வச்சிருப்பான் மத்த பசங்களை வச்சு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த பெரிய பாம்பை நோக்கி வரும். அந்த இடத்துக்கு எப்படியும் நம்ம சூஹான் வந்து சேர்றான். பரவாயில்லையே எனக்குன்னு ஒரு பெரிய பாம்பு இங்க இருக்கா. அந்த பாம்பு பயங்கர வேகமா நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆனா சூஹான் 9 அவன் பிரேக்கிங் ஸ்ட்ரைக் வச்சு வெறுமா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் அங்க கொடுக்கறான். அவ்வளவுதான். அடுத்த 1 ஹவர்ல அந்த பயங்கரமான ஸ்னேக்கும் கீழே கிடக்குது. அங்க இப்பதான் நம்ம சாங்க வரான். சாங்குக்கு இப்பதான் அங்க புரியுது, அட இந்த ஸ்னேக்கும் காலி. அதே டைம்ல அந்த சூஹான் அந்த பையனோட ஸ்கோரும் இப்ப கரண்டா ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த ஸ்னேக்க கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த சூஹான் இந்த பையன் தான். ஆனா அவன் வெறும் டியர் 2ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் தான். அவனால எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? மேபி அவன் டியர் 2 அப்படின்னு போய் சொல்லிட்டு டியர் 4ல இருக்க மார்ஷல் ஆர்டிஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பீஸ்ட ஆளுக்கு ஒண்ணு இருக்கான். ஈவன் என்னாலேயே இந்த மாதிரி ஒரு பீஸ்ட கொல்ல முடியாது. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய பீஸ்ட ஆளுக்கு ஒண்ணு இருப்பான். அங்க ஒரு 3 பேரும் இருக்காங்க. அவங்களுக்கும் ஐடியா இல்ல எப்படிதான் நம்ம சூஹானு இப்படி எல்லாம் அங்க பண்ண இருக்கான்னு. ஏன்னா நம்ம சூஹானு வரான் கொண்டுட்டு போயினே இருக்கான். ஏதோ ஒரு சின்ன பீஸ்ட் மாதிரி. அவனெல்லாம் சிம்பிளா ஒரு சாதாரணமான மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நம்ம எல்லாம் அவன் முன்னாடி கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லப்பா. நம்ம டியானு பாய் கிட்ட அங்க சொல்லுவாரு, நம்ம
சூஹான பாத்தியா, வெறுமா தண்டரு ஃபயர் இந்த 2 பவரையும் சேர்த்து பயங்கர வேகமா வச்சு செஞ்சுட்டு போயினே இருக்கான். இதை கேக்குற நம்ம பாயும், என்கிட்டயும் 2 ஆட்ரிபியூட் வந்திருக்கு, எனக்கும் இந்த ஆட்ரிபியூட் ஃபியூஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்குப்பா, அதனால கொஞ்சம் சூஹான் வந்தானா அவன் கிட்ட கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்க முடியுமா, அவனோட கைடன்ஸ் மூலமா என்னாலயும் அந்த ஆட்ரிபியூட் ஃபியூஷன் அதை பண்ண முடியும்ல. ஆனா நல்லா யோசிச்சு பாரு, நம்ம தான் இந்த ஜெனரேஷனோட கிராண்ட் மாஸ்டரா இருக்கும், நம்மளே இறங்கி போய் கேக்குறது கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும்பா. அட நம்ம அதை கத்துக்குனா பெரிய அளவுல நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும்பா. ஏன்னா நம்ம சூஹானே பாரு, அவனை விடவும் பெரிய பெரிய டிஎல்ல இருக்க மாஸ்டர்ஸ் ஆளுங்க எல்லாரையுமே ஆளு வச்சு செய்யறான். அதனால ஆர்வமா இருக்கு, நான் இதோ இப்பயே போறேன். அடே வெயிட் பண்ணு, சூஹான பாரு, சூஹான் நீ கேப்சர் பண்ண அந்த பெரிய டிராகனை நோக்கி இப்போ தனியா போயின்னு இருக்கான். என்னது அந்த டிராகன் கேவ், அதை நோக்கி இவன் எதுக்காக போறான்? ஏன்னா அது ஒன்னும் ஒரு சாதாரணமான கேவ்ல, ஏன் இப்படி அவன் போறான்? அவன் என்ன பைத்தியமா? அதையே நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன், Tier 4 மிஸ்டேஜ்ல இருக்க ஒரு டிராகன் பீஸ்ட் அது. அந்த மாதிரி ஒரு பெரிய டிராகனை பெரிய பெரிய ஆளுங்களாலேயே தோக்கடிக்க முடியாது. நம்ம சூஹானால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலாம். கண்டிப்பா அந்த இடத்துல இவன் தோத்து போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆளுக்கு தெரியும் இந்த மாதிரி அவனோட பவர் கேப்பும் மத்தவங்களோட பவர் கேப்பும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனா நம்ம டியானுக்கு அங்க தெரியும், இவருக்கு தான் அங்க புரியல நம்ம ஹீரோ கிட்ட எந்த அளவுக்கு பவர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு. இதுக்கப்புறம் அந்த டைகரை நோக்கி சீன் வரும், அது பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கும். மத்தவங்க முன்னாடி ரொம்ப சீனாவும் நீ தான் பெரிய ஆளு மாதிரியும் காட்டிக்கிற, ஆனா எங்க ஒரு பயந்து போன பூனை மாதிரி இப்படி இருக்க. சரி ஏதோ ஒண்ணு, நான் ஒன்னும் அது கூட ஃபைட் பண்ண வைக்க மாட்டேன், நீ ஜஸ்ட் வெயிட் பண்ணு, நான் உள்ள போயிட்டு அதோட கதையை முச்சிட்டு வரேன் அப்படின்னு நம்மால வேகமா அங்க குதிக்கிறான். அது கீழே போயினே இருக்கு, வெப்பனை செவுல குத்தி ஆளு வேகத்தை அப்படி குறைக்கிறான். இதே மாதிரி எப்படியோ கீழே தரையும் ஆளு ரீச் பண்றான். தரையில ஒரு கொடூரமான டிராகனும் இருக்கு. இதுதான் எல்லாராலையும் பேசப்படுற அந்த பார்பேரியன் டிராகன், Tier 4ல இருக்கு. ஆனா எதுக்காக இத செயின்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க? ஆனா இது இப்பயும் ஸ்லீப்ல இருக்கு. கரண்டான என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நேரடியா ஹெட்டுக்கு ஹெட் போறது எனக்கு அந்த அளவுக்கு கான்பிடென்ட் இல்ல. ஆனா இது தூங்கின இருக்கும் போதே பின்னாடி நம்ம தாக்குறது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும் இப்படின்னு வேற ஒரு திசைக்கு நம்மால ஒரு வாங்க ஒரு பயங்கரமான ஸ்மெல்லும் அப்படி அடிக்கும். என்ன ஜெண்டரா இருந்தாலும் கண்டிப்பா இதுதான் ஒரு மாஸ்டரோட வீக்கான பகுதியா இருக்கும். ஆளு தண்டரு ஃபயரு மெட்டலு 3 ஆட்ரிபியூட்டையும் ஃபியூஷன் பண்ணி நம்மால ப்ளூம் பர்ட் அப்படின்னு அவனா ஒரு பேரை வச்சு பயங்கர வேகமா அங்க தாக்குறான். அந்த அட்டாக் பட்டோனே அங்க ரத்தமா தெரிக்கும். அந்த டிராகனுக்கும் அங்க பயங்கரமா வலிக்குது. பின்பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு அதுக்கு தெரியல, இருந்தாலும் பின்னாடி தானே தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. அதனால பயங்கர வேகமா பின்னாடி ஃபுல்லா நெருப்பால அப்படி எரிக்கும். ஆனா நம்மால முன்னாடி வந்துட்டான். முன்னாடி வரும்போது அந்த டிராகனும் அந்த விஷயத்த சென்ஸ் பண்ணும். இந்த வாட்டி கரெக்டா நம்ம ஹீரோ மேல ஒரு தாக்குதல் அது பண்ணும். அவ்வளவுதான், நம்மால மொத்தமா அதுல மாட்டிக்கிறான். ஆனா கடைசியில அது சூஹானான்னு கேட்டா அதான் கிடையாது, ஏன்னா அது ஒரு க்ளோன் தான். அந்த டிராகனுக்கும் சுத்தமா ஐடியா இல்ல நம்ம சூஹான் எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிச்சான்னு. சூஹான் திரும்ப அதே இடத்துக்கு வரான், அங்க ஆல்ரெடி ரத்தமா வரும். இருந்தாலும் அகேன் அவன் பாரபட்சமே பார்க்காம திரும்ப அதே இடத்துல அதே பொசிஷன்லயே ஆளு தாக்குறான். இதனால பாவம் டிராகனோட நிலைமை அங்க ரொம்ப மோசமாவுது. டிராகனே ஆளு கதற விடுறான். மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, அட யாருப்பா அந்த சூஹானு, அவன் பண்ற விதம் இருக்கே அது ரொம்ப ப்ரூட்டலா இருக்குப்பா. அங்க பாயே அதே மாதிரிதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. நான் என்ன யோசிச்சேன்னா பெருசா அந்த பையனெல்லாம் அந்த டிராகன் முன்னாடி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா ஆளு ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல இப்படி எல்லாம் தாக்குவான்னு யாருக்கு அங்க தெரியும். இதனால அவங்க 2 பேருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்படியே அந்த டிராகனை விட்டா அது கண்டிப்பா அப்படியே இறந்து போயிடும், அதனால நம்ம அப்படியே அதை தோந்து விட்டுடலாம். அப்ப தெரியும் சூஹானால அங்க என்ன பண்ண முடியும், சூஹானோட ரியலான எபிலிட்டி அது என்னன்னு. செயின்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி விட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா எல்லா செயினுமே அப்படியே அதை விட்டு தனித்தனியா போக ஆரம்பிக்குது. நம்மளுக்கு புரியுது மேல இருக்கிற அந்த கிராண்ட் மாஸ்டர் 2 பேரோட வேலை தானே. அந்த செயினும் கண்ணா பின்னான்னு போவோம், நம்மால மேலே பட போயிருக்கும். எப்படியோ நம்மால தப்பிக்கிறான். செயின்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த டிராகன் வானத்தை நோக்கி ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்ணும். நான் யோசிச்ச மாதிரியே இந்த பேட்டில் ஒன்னும் சிம்பிளா இருக்க போதில்ல, ஏன்னா அது Tier 4ல இருக்க ஒரு டிராகன் அது. ஆனா ஏதோ ஒண்ணு, இப்ப அது ரிலீஸ் ஆனதுனால எனக்கும் தெரியும் என்னோட காம்பேக் பவர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு. நம்ம சூஹானை பார்த்தோன்னே அது பயங்கர வேகமா அதோட ஃபயர் அட்டாக் அங்க பண்ணும். நம்மால தப்பிச்சுக்கினே வாட்டர் டிராகன் அட்டாக் பண்ணுவான். தண்ணியும் ஃபயரும் பயங்கரமா கிளாஷ் ஆகுது. அந்த இடம் முழுக்க அப்படியே புகை மூட்டமாகுது. இத ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம சூஹான் அதுக்கு மேல இருக்கான். அதுக்கும் அந்த விஷயம் அங்க சென்ஸ் ஆகுது. அது டப்புன்னு நம்ம ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ணலான்னு வரும். ஆனா ஜஸ்ட் மிஸ் கரெக்டான டைம்ல லைட்னிங் வேவ்ஸை வச்சு எப்படியும் அந்த அட்டாக் அங்க தடுக்கிறான். ஆனா அதோட இன்னொரு கிளாஸை வச்சு டக்குன்னு அது தாக்கும். அந்த அட்டாக் பட்டோனே நம்ம சூஹான் கிட்ட இருக்கிற அந்த ஐட்டம் அது தனியா பறந்து போகுது. நான் இந்த குண்டான டிராகனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வெளியில இருந்து பார்க்க இது குண்டாவும் ஸ்லோவாவும் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் அதோட வேகம் இருக்கே, வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்தை பத்தி தான் பேச போறோம்னா என்னோட ஸ்ட்ரென்த்தும் அதுக்கு காட்டணும் இல்லையா. திரும்பவும் நம்ம சூஹானை நோக்கி பயங்கர வேகமா அது வரும். சூஹானும் அவனோட பாடியை டெஸ்ட் பண்ணும் சொல்லி அங்க நேருக்கு நேர பஞ்ச் அடிக்கிறான். பஞ்சோட இம்பாக்ட் பெரிய அளவுல இருக்கு. ஆபத்துன்னு தெரிஞ்சோடனே அதுவும் அப்படியே பறந்து போக ஆரம்பிக்குது. அம்மா அதுக்குள்ள எங்க ஓடி போடலான்னு பாக்குறேன், நான் விட
விட்டாதானே, என்னோட 2வது பஞ்சை வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப வேகமா டிராகனோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். டிராகனோட ஒரு சில பல்லும் அப்படியே கீழே விழும். இன்னமும் நம்மளால விடாம 1 by 1 மேல கீழே சைட்ல எல்லாத்துலயும் தாக்குறான். எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நம்மளு வெறும் tier 3ல தான் இருக்கான். அந்த டிராகன் tier 4ல இருக்க பீஸ்ட். அந்த மாதிரி ஒரு பீஸ்டியே சும்மா வச்சு வாங்குறான். டியானு, இதுக்கு முன்னாடி அவன் கிட்ட 3 எலமெண்ட்டுக்கான ஃபியூஷன் அது இருக்கு அப்படின்னு நீ சொன்ன. இருந்தாலும் நம்ம சூஹானோட ஓவர்லாட் பாடி அத பத்தி நீ அந்த அளவுக்கு என்கிட்ட சொல்லவே இல்ல. அது என்னப்பா இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு? அங்க டியானுக்கே ஒண்ணுமே புரியல. அவரே ரொம்ப ஷாக்கிங்கா யோசிக்கிறாரு. அவரு என்ன யோசிச்சாருன்னா, இந்த ஓவர்லாட் பாடி டாப் 30 ரேங்கிங்ல வர ஏதாச்சும் ஒரு பாடி அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஆனா இப்பதான் தெரியுது, ஒரு வார்கார்ட் பாடி அளவுக்கு இவனோட பாடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் இருக்கிறதுலயே ஒரு டாப்பான பாடி மாதிரி. டியானு, இப்ப அவன் கிட்ட எல்லா எலமெண்ட்லயும் 100% அஃபினிட்டி வந்திருக்கு. அதே மாதிரி ஆளோட ஓவர்லாட் பாடி அத பத்தி சொல்லவே வேணாம். ஆளு இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கான். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். இந்த ஹிஸ்டரியில ஒரு செட் பண்ணாத ஒரு ரெக்கார்டை இவன் செட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடிக்கிற அடியில டிராகனோட கண்ணெல்லாம் அப்படியே தனியா வரும். அங்க அவ்வளவுதான், டிராகனும் மொத்தமா அழிஞ்சு போகுது. இதை அழிக்கிறதுலயே என்னோட பவர் எல்லாம் மொத்தமா காலி ஆயிடுச்சுப்பா. ஏன்னா ஓவர்லாடோட பாடி பவர் ஒண்டி என்கிட்ட இல்லன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு டிராகன் மேல ஒரு காயத்தை கூட என்னால கிரியேட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. ஆனா ஏதோ ஒண்ணு, அவங்க 2 பேரும் ரொம்ப பயங்கரமானவங்கப்பா. ஏதோ இந்த மாதிரி ஒரு டிராகனை வச்சு நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் இப்ப முடிச்சிட்டேன். அவங்க 2 பேரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ. இந்த டிராகனை கொன்னதுலயே நம்மளுக்கு 10,000 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி ஒரு 4,500 பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்ப டோட்டலா 14,500 பாயிண்டா நம்ம ஹீரோ தான் அங்க டாப்ல இருக்கான். நம்ம சாங்கு செகண்ட்ல இருக்கான், 1,450. அவ்வளவுதான் பாயிண்ட் ஆளு கெயினே பண்ணிருக்கான். சாங்கும் அதை பார்த்து ரொம்ப கடுப்பாவுறான். ஏன்னா 1,400 எங்க இருக்கு, 14,000 எங்க இருக்கு? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் என்ன இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான அந்த பார்பேரியன் டிராகன் அது கொன்னுட்டானா என்ன? அது tier 4ல இருக்க ஒரு பயங்கர கொடூரமான பீஸ்ட்பா. அங்க இதே மாதிரி அவங்களோட வாட்ச்ல ஒரு பர்சனும் அதை பார்க்கும்போது அவங்க யாராலையுமே அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஏன்னா இது பாசிபிளே இல்ல. 14,000 பாயிண்ட் 2 பேரும் சேர்ந்தா கூட எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா தனியால எப்படி ஏத்தான் இப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. சில பேர் எல்லாம் பயங்கரமா புலம்புறாங்க, அம்மா அப்பா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இது வரைக்கும் ரொம்ப அரகண்டா இருந்துட்டேன், நான் தான் ஜீனியஸ், நான் தான் எல்லாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த உலகத்துல ஒரு பீஸ் ஆஃப் ட்ராஷ்னா அது நான் தான். பை பாத்தியா, சின்ன சின்ன ஜீனியஸான ஆளுங்களே இப்போ இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆமா இல்லையாப்பா, என்னோட ஏதுல அவனை நான் மீட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நானும் இதே மாதிரி தான் ரொம்ப குழம்பி போயிருப்பேன். ஏன்னா ஆளுகிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப திறமை அதிகமா இருக்கு. அங்க இப்படி இவங்க யோசிப்பாங்களா? நம்ம ஹீரோ அந்த டிராகனை வெட்டி அதை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறான். மத்தவங்களுக்கு ஐடியா இல்ல, என்னடா இவன் எதோ பண்ணிருக்கான் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இந்த சைடு அந்த டைகருக்கும் வாயில இருந்து அப்படி எச்சியா ஊறுது. அதை சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆமா என்னப்பா டைகரு, உனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். சண்டைன்னு வந்துட்டா ஓடிடுற, ஆனா சாப்பாடுன்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட் வந்துடுறிய. இதுல மிச்சம் மீதி எல்லாம் இருக்கும், அது எல்லாமே உனக்குதான். அவ்வளவுதான். இதை கேட்டவுடனே அதுக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்படியே உற்சாகமா துள்ளுவாங்க. இதுக்கப்புறம் 1/2 hour போகுது. அந்த டிராகனோட டேஸ்ட் செம்மையா இருந்திருக்கு போல. பயங்கரமா கட்டுன்னு கட்டி இருக்காங்க. வயிறெல்லாம் நிறைஞ்சிருக்கும். நம்ம சூஹானும் சொல்றான், யாரு யோசிச்சாப்பா பார்பேரியன் டிராகனா இருக்கிற அந்த டிராகன் அது இந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கும்னு. இவன் இத என்னோட அங்கிள் ஆன்டி அவங்களுக்கும் டேஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. அங்க திடீர்னு அந்த டைகரோட உடம்பும் பயங்கரமா க்ளோ ஆகுது. நம்ம சூஹானுக்கு அங்க புரியல, ஆமா என்ன ஆச்சு, எதுக்காக நீ இந்த அளவுக்கு பயங்கரமா க்ளோ ஆகுற? அதே ஃபீலிங் நம்ம ஆளுக்கும் அங்க வரும். அப்புறம் தான் ஆளுக்கு ரிலீஸே ஆகுது, நம்ம ஹீரோவோட உடம்புல வைட்டாலிட்டி சடனா ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. வைட்டாலிட்டின்னு ஒண்டி இல்ல, ஓவர்லாட் பாடியும் அப்படியே பவர் அப் ஆகுது. பரவாயில்லையப்பா, 6.5ல இருந்து 9% ஓவர்லாட் பாடியோட பவர் அதிகமா இருக்கு. இதுல இருக்க ஒரு பீஸ சாப்பிடுறதுக்கே கிட்டத்தட்ட 1000 கணக்கான மார்ஷியல் வேல்யூவை நான் கெயின் பண்ண மாதிரியாச்சா? யாரு யோசிச்சா இந்த பார்பேரியன் டிராகன் இது சிம்பிளா ஒரு ட்ரெஷரா இங்க இருக்கும்னு? இதுக்கப்புறம் அங்க ஒரு 3 நாள் போகுது. அங்க ஒரு 2 பேர் வராங்க. ஆமா என்னப்பா அது, அந்த ஜெயிண்டான பார்பேரியன் டிராகனா? அது நம்ம சூஹானு டிஃபீட் ஒண்டி பண்ணாம அத மொத்தமா சாப்பிட்டு காலி ஆக்கிட்டான். இதுவே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாலும் எப்படியோ வருஷ கணக்குல ஆயிடும். சூஹானால எப்படி இத பண்ண முடிஞ்சது? உண்மையிலேயே நம்ம சூஹான் அங்க பண்ணல. நம்ம சூஹானு கொஞ்சமா தான் சாப்பிட்டிருப்பான். மீதி விஷயத்த பண்ணது எல்லாமே அந்த டைகர். அதான் ஒரு பிக்கா, என்ன பிக் மாதிரி மொத்தமா எல்லாத்தையுமே முழுங்கிட்ட. எனக்கு நீ என்ன பண்ண போற அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரமா ஹைட்டியெல்லாம் இருக்க பீஸ்டுங்க கிட்ட எனக்கு கொண்டு போ. அப்படி நீ பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த டிராகனை கொன்ன மாதிரி உன்னை கொண்டு நான் சாப்பிடுற மாதிரி ஆயிடும். இதை கேட்ட உடனே அதுவும் பயந்துங்கனே இல்ல நான் கொண்டு போறேன் அப்படின்னு கொண்டு போகுது. 4th டே ஒரு வெள்ளை கலர் ஏப்ப ஆள முடிப்பான். 5th டே ஒரு டெத்து வாம ஆள முடிக்கிறான். 6வது நாள் ஹெவன்லி வெண்ட் மேட் புல் அப்படின்னு ஒரு புல்ல முடிக்கிறான். அங்க 7வது நாள் நம்ம சாங்க பயங்கரமா தாக்குறான். ஏன்னா நம்ம சாங் வழியா பாயிண்ட்ஸ் அங்க கிடைக்குமான்னு. ஆனா சாங் மூலமா அங்க பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஏன்னா ஒரு பர்சன் கிட்ட ஒரே ஒரு முறை
ஸ்கோரை தான் பாயிண்ட்ஸை வந்து அள்ள முடியும் போல. என்னப்பா இது, நான் என்ன யோசிச்சேனா நீ நம்பர் 2ல இருக்க, உன்னோட பாயிண்ட்ஸை நான் அள்ளலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா போற போக்க பார்த்தா கண்டிப்பா என்னால அப்படி பண்ண முடியாதோ. அங்க திடீர்னு ஒரு வேவ் மாதிரி ஒரு விஷயமும் அங்க பரவும். அதுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தாங்க பரவுது. 7 நாள் ஆயிடுச்சு, நீங்க தாராளமா இந்த சீக்ரெட் ரிலேயத்தை விட்டு வெளியில போகலாம். டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் போறதுக்கு. ஆனா இந்த 7 நாள் சீக்ரெட் ரிலேயத்துல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறையவே டைம் வந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். நம்ம சூஹான் இங்க இருந்து போறான் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அழுகையா வரும். ஹேய், நீ எதுக்காக நான் போறேன்னு சொல்லி அழுவணும்? இன்னமும் ஹார்டரா கல்டிவேட் பண்ணு, ஸ்ட்ராங்கரா மாறு. ஏன்னா அப்பதான் நெக்ஸ்ட் இயர் உன்னை யாருமே கொல்ல முடியாது. உனக்கு புரியுதுல? சாங் வேற மயங்கி இருக்கான். சாங்கால எப்படியோ நடந்து வர முடியாது. இவனை அப்படியே விட்டாலும் கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். இவனை அப்படியே கொண்டு போக முடியாதா அப்படின்னு நம்ம சாங்கோட சூஹானும் வெளியில வரான். சூஹானுக்காக ஒரு பெரிய கூட்டமே வெயிட் பண்ணிருக்கு. ஏன்னா நம்ம சூஹானு யாருமே பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கோரை அங்க செட் பண்ணிருக்கான். நம்ம சூஹான் தான் இப்ப அங்க டாப். அது என்ன ஸ்கோர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே இந்த எபிசோடும் முடியுது.